ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிவிஆர் தமிழ் கிரிப்டோ லேப் யூடியூப் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கார்டனோ காயின் ADA அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய காயின். ஸோ இந்த காயின் வந்து எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பற்றி ஒரு அருமையான ஆப் தான் நான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது உண்மையில் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஆப். ஸோ அந்த பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி அந்த நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணுறது, ஸோ நம்ம நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணனால என்ன பெனிஃபிட் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி நீங்கள் உங்களோட ADA காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. இது வெரி சிம்பிளான வெப்சைட்ஸ் தான். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே, அது என்னென்ன இருக்குன்றது நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் அந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இந்த ஆப் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும், சைன்இன் வித் அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டில் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கலெக்ஷன் கேட்கும். நம்ம எவ்ரி டைம் நம்ம கலெக்ட் பண்ணோம்னா 3 hours ஒன்ஸ் வந்து இது வந்து கலெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கலெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து காயின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த காயின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம கார்டனோ காயினாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து 3070 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கார்டனோ காயினாக இப்போ உங்களுக்கு லைவாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1000 ஜெம்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த கார்டனோ காயினை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், கார்டனோவாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்துருச்சு. போக பேலன்ஸ் இன்னும் 70 காயின் இது வந்து நம்மகிட்ட காயின் அங்கே இருக்குது. ஓகே, இப்போ இங்கே பேலன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே 70 ஜெம்ஸ் நம்மக்கிட்ட இப்போ பேலன்ஸ் இருக்குது. கார்டனோ காயின் வந்து இப்போ 0.15 கார்டனோ காயின் நம்ம கையில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட டோட்டல் கான்செப்ட் இவ்வளோ தான். எவ்ரி 3 hours வந்து இந்த காயின்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம கிளைம் கொடுக்கணும். கிளைம் கொடுத்தோன்னே இங்கே வந்து நம்மளுக்கு 300 காயின்ஸு ப்ளஸ் 200 காயின் வந்து நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆக வந்து இங்கே வந்து பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்படி தான் வந்து இதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் இவ்வளோ தான். இதில் வேறு எதுவுமே இதில் விஷயம் கிடையாது. வேறு என்ன மாதிரி இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, கேம் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அந்த சிம்பிளில் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் குவிஸ் இருக்குது. இந்த ஃப்ரூட் குவிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவிஸ் வந்து ப்ரோக்ராம் 5 சம் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 சம்முக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த 5 சம் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த காயின்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகும். இது மூலிமா நம்மளுக்கு 800 ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து கிராக் கோட் அண்ட் ஏர்ன் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் சம் இது. ஸோ இந்த சம்லையும் பார்த்திங்கனாக்கா இதுலேயும் இது வந்து அந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ஆப்ஷன் பார்த்து நம்மளுக்கு இந்த 3 நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 நம்பரை நம்ம கரெக்டாக கொடுத்து இந்த ஏரோ மார்க் கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு காயின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது மூலியமாகவும் நம்மளோட காயின்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இது மூலிமா 500 காயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து ஸ்பின் லக்கி வீல். ஸோ இது வந்து சிம்பிளானது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இது போய் முடிஞ்சு எங்கே நிற்கிதோ அதில் எத்தனை டைமண்ட்ஸ் இருக்கோ அந்த டைமண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பேலன்ஸில் ஆட் ஆகிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்மளுடைய காயின்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமண்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கு அதிகப்படியான டைமண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதிகப்படியான டைமண்ட்ஸ் கிடைக்க நம்ம வந்து அதிகப்படியான கார்டனோ காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான பேலன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஈஸியாக ரீச் பண்ணி வித்ட்ரால் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லோவில் நிற்குமா, பிங்க் வந்துருமா, ஐயோ தாண்டுதே போச்சு. ஓ மை காட் வந்துரு 100 காயின். எஸ், 100 காயின்ஸ் வந்துருச்சு. ஸோ இது நிற்குமா இல்லை ரெட்டுக்கு போயிடுமா? போச்சு. இது வந்து அன்லக்கி ஆயிடுச்சு நம்மளுக்கு, அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பின் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த காயின் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்பின் பண்ணி முடிச்சோடனே பார்த்திங்கன்னா 1 hour டைம், 1 hour கழிச்சு அப்புறம் நம்ம திரும்பலுக்கு வந்து நம்மளுக்கு இந்த காயின் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது ஓப்பன் இந்த பாக்ஸ். 6 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா அந்த காயினில் நம்மளுக்கு இல்லை. ஸோ பேலன்ஸ் வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணியிருந்தால் 200 டைமண்டு, 100 டைமண்ட், 20 டைமண்ட், 50 டைமண்ட்ஸ்
இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மைனிங் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது பாட்டு நம்மளுக்கு மைனிங் ஆகிட்டே இருக்கும். மைனிங் ஆக ஆக நம்மளுக்கு ஜெம்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆட் ஆக நம்ம ஜெம்ஸ் கலெக்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கலெக்ட் கொடுத்தோம் அப்படின்னு நம்மளுக்கு கலெக்ட் ஆகிரும். ஸோ கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய நம்மளுடைய ஜெம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் நம்மளுக்கு 2880 ஜெம்ஸ் வரைக்கும் நம்மளால் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வே. இந்த சர்வே மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து சர்வே மூலிமா நம்மளுக்கு அதிகப்படியான ஜெம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் மூலிமா நம்ம அதிகப்படியான காயின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹூம் யூ ரெஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு இந்த ரெஃபரல் கோடு வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த ரெஃபரல் கோடை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 300 ஜெம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அது மூலயமா உங்களுடைய ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரொம்ப அதிகமாக ஏர்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட டீம் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிடுவீங்க. இந்த கார்டானோ ஏர்னிங் டீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய ரெஃபரல் கோடு. இந்த ரெஃபரல் கோடு தான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கோடை தான் வந்து நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இப்போ வித்ட்ரால் எப்படி கொடுக்குறது? இப்போ இந்த வித்ட்ரால் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் 130 கார்டானோ காயின்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே வித்ட்ரால் கொடுக்கலாம். ஸோ இங்கே வித்ட்ரால் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வித்ட்ரால் கொடுக்குறதுக்கு இப்போ ட்ரஸ்ட் வேலெட்டில் கொடுக்கலாம், பினான்ஸில் கொடுக்கலாம், காயின் பேஸில் கொடுக்கலாம், அது வந்து ஜாஸ் கேஷ் அந்த 4 வேலெட்டில் வந்து நம்ம எதில் வேணாலும் கொடுத்து நம்மளுடைய காயினை எடுத்துக்கலாம். ஸோ செலக்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இவர் வித்ட்ரால் லிமிட் நாட் ரீச், பினான்ஸ்லேயும் அதே தான் வரும், காயின் சுவிட்ச்லேயும் அதே தான், காயின் பேஸ்லேயும் அதே தான் வரும், ஜாஸ் கேஷ்லேயும் வரும். எல்லாத்துக்குமே வந்து 130 கார்டானோ காயின்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இங்கே வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். ஸோ 130 காயின்ஸ் வந்துருச்சு உடனே நானும் ஒரு தடவை உங்களுக்கு வித்ட்ரால் இதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி போட்டு உங்களுக்கு நான் லைவாக ஒரு தடவை வித்ட்ரால் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய தொடர்ந்து ஆதரவுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.